இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ரொம்பவே சிம்பிளான காரசாரமாக இந்த ஒரு பொடி மட்டும் சேர்த்து சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அடிக்கடி செய்வீங்க. வறுவல் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு கழுவி தோல் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் தோலோட நறுக்கி சேர்க்குறதா இருந்தாலும் தோலோடையே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக நறுக்கிறாமல் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுருங்க. ஒரு மிக்சர் ஜாரில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் வறுவலுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கட்டும். தட்டி வச்ச பூண்டு கருவேப்பிலை சோம்பு மிக்ஸை மேலாப்பில் தூவி விடுங்க. ரெடி பண்ணி வச்ச மசாலாவை நல்லா எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி தூவி விட்டு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து எல்லா உருளைக்கிழங்குமே திருப்பி விட்டுருங்க. அதே மாதிரி மசாலா பொடியை தூவி விட்டு பூண்டு கருவேப்பிலை சோம்பு மிக்ஸையும் தூவி விட்டுருங்க. 2 நிமிஷம் விட்டுட்டு திருப்பி விட்டுருங்க. இதையும் இந்த மாதிரி மொத்தமாகவே 2 தடவை மட்டும் திருப்பி விட்டால் போதும். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடும். லேசாக கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கும். அப்படியே சுட சுட சாப்பிட கொடுங்க. வீடே மணக்கும். இந்த வறுவல் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஏற்ற சைடிஷாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாகவும் பண்ணிடலாம். இந்த மசாலா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் நான் சொன்ன மாதிரியே மசாலா பொடி ரெடி பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.